அது கியர் பாக்ஸ் வெயிட்டே தாங்குமான்னு சந்தேகமாக இருக்கும். கியர் பாக்ஸ் உருவி தனியாக வச்சாச்சு. கல் நல்லாதாங்கதா, கல் காடி ஆச்சுதா. இதில் தான் செல்ஃப் மோட்டர் பிடிச்சி வண்டி ஸ்டார்ட் ஆகிறது. ரிலீஸ் பேரிங் மாற்றணுமா மக்களே. இது ஒரு சென்டர் ஜாயிண்ட் பெட்டு, இது ஒரு பெட்டு வேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் ஹைட்டு லைட்டாக ஏற்றணும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? மெக்கானிக் ஷெட்டுக்கு இப்போ என்னடா வேலை வண்டியில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இன்னும் யாரும் வரல. டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. வருவாங்க இதுக்கு மேலே தான். இப்போ என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா கிளச்சு. கியர் பாக்ஸ் இறக்கிட்டு கிளச்சு பார்க்கணும். என்னடா ஒரு லோடுக்கும் புதுசு புதுசாக வேலை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு வந்து கடுப்பாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிளச்சு பிளேட்டை வந்து பார்க்க போகிறோம். ஏன் எதற்காக அப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டைல்ஸ் ஏற்றிட்டு வந்திருப்போம் பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடில் ஏற்றும் போது, டைல்ஸ் ஏற்றிட்டு உடனே மேடு ஏறும் போதும் சரி, மலை மேலே ஹீல்ஸ் மேலே ஏறும்போது கியரை டவுன் பண்ணும்போதும் சரி, அப் பண்ணும்போதும் சரி, எக்ஸ்ட்ராவோ இல்லை ஃபர்ஸ்ட்டோ ரெண்டுத்தில் எது போட்டு இழுத்தாலும் ஒரு மாதிரி சவுண்டு வருது. மரம் ஒரு மாதிரி ரன்னிங்கில் பார்த்தா மரம்னு சவுண்டு வருது. அப்புறம் வண்டி வந்து மேட்டில் வந்து இழுத்து மூவ் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா கிளச்சு பிளேட்டு கல்லில் சரியாக உரசாத மாரி சவுண்டு வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் இருக்கும். கல் எப்படின்னா இன்ஜினுக்கு பார்த்து கல், அந்த கல் இருக்கும் கிளச்சு பிளேட்டுக்கு முன்னாடி. அடுத்து கிளச் பிளேட்டு, அடுத்து ஃபிங்கரு. எப்படின்னா இன்ஜின் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறதுல கிளச் பிளேட் சென்டர் இந்த ஃபிங்கர் வந்து அழுத்தம். அந்த அழுத்தத்தில் எதனா பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த மாதிரி சவுண்டு வரும். அப்படி இல்லை கிளச் பிளேட்டு தேஞ்சி போயிருந்தாலும் சரி அந்த மாதிரி சவுண்டு வரும். என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா இப்போ மேம்பாலம் ஒரு ரன்னிங்கில் மேலே ஏறும் போது தான் அந்த வெயிட் வச்சுட்டு இழுக்கும் போது தான் வண்டி வந்து 1-2 பிரச்சனையை காட்டும். நல்லா ஏறி வந்துடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதனால தான் இப்போ பார்க்க வந்திருக்கு. என்ன சொல்ல போகிறாங்க என்ன எதுன்னு தெரியல. வாட்டை வந்தோடனே பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் டைல்ஸ் ஏறிக்கிட்டு 4000 ரூபாய்க்கு தான் டீசல் போட்டு வந்தேன். இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு தெரில, அது வேறு பார்க்கணும். இன்ஜின் ஆயிலே ஒரு லிட்டர் ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ அதை வந்து இப்போ எப்படியும் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஓப்பன் பண்ணி அதையும் 1 லிட்டர் ஊற்றி விட்ருவோம். டீசல் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். டீசல் ஒன்றும் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பரவாயில்ல, 3 இன்ச்சு இருக்குது, அது போதும். இன்னைக்கு இதெல்லாம் உருவி பார்க்கணும். கியர் பாக்ஸு ஏகப்பட்ட வேலை இருக்கும். இது ஆல்ரெடி பெரிய கியர் பாக்ஸ் வேறு இது. சரி பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு. அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சு நானும் உள்ளே போய் பார்த்தேன். எந்த வேலையும் எனக்கு தெரியல புதுசாக. இதெல்லாம் வேலைன்னு சொல்லப்போனால் ஏகப்பட்டது இருக்குது. என்ன அது கட்டு வேலை இருக்குது. சரி பார்க்கலாம் இது என்னான்னு பார்த்துட்டு. அதுக்கு என்னன்னா அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் வரும், எடுத்தோடனே 20, 25, 30ன்னு போயிடுறாங்க. இந்த கட்டு வேலைக்கு எனக்கு யாருன்னா ஒருத்தர் வந்து இவ்வளோ பண்ணிக்கலாம்ப்பா, சிம்பிளாக பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னாங்கன்னா அதுக்கானது எதனா ரெடி பண்ண சொல்லலாம். அமௌண்ட்டை எடுத்தோடனே 25, 30 எங்கே போகிறது? ரைட் மக்களே, மெக்கானிக்கெல்லாம் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி போய்ட்டு ஒரு டீ சாப்பிட்டு வரும். நம்ம ஊருங்களில் தான்ப்பா கண்ணாடி கிளாஸ் டீ. ஒரு சின்ன மெக்கானிக் வந்துட்டார். இப்போ தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. வண்டி ஆட்டமாக ஃப்ரண்ட்டில் நகர்த்தி விட்டுருக்கேன். கீழே வந்து கியர் பாக்ஸை உருவணுன்றதுக்காக பொருட்கள் வந்து வைத்திருக்கிறார். சென்டர் ஜாயிண்ட் கட்டணும் முதல்ல.
சென்டர் ஜாயிண்ட்டு சவுண்டு போடுது. அது இப்போ இதில் எதனா பண்ண முடியுமா? இப்போ எல்லாமே தான் சவுண்டு போடுற மாதிரி தாங்குது. 60க்கு மேலே போச்சுன்னா ஒருன்னு ஒரு மாதிரி சவுண்டு வந்து டர டர டரன்னு வருது. வித்தியாசமாக சவுண்டு வருது. 60 மேலே போச்சுன்னா? ஆமாம். பேரிங் எதனா போய் கரெக்டு. பெட்டு பேரிங் எதனா போனாலும் சவுண்ட் வரும். ஆனால் ஆட்டி பார்த்தா எதுவும் ஷேக் இருக்கிற மாதிரி தெரியல. அதையும் ஒரு ஏஜ் போட்டு போய் பாருங்களேன், சும்மா பார்க்கலாம். இந்த மினி ஜாயிண்ட் மட்டும் தானே கட்டுவீங்க, அதுக்குள்ள வேலை இல்லை பின்னாடியே? அது கிடையாது. படத்தில் வர மாதிரி தான் முதலாளி கூட நின்றுக்கிட்டு தான் வேலை பார்க்கணும், இப்போ படுத்துக்கிட்டே வேலை பார்க்கணும். சுற்றியில் தட்டும் போதே ஆடுது. இந்த அளவுக்கு ஆடுமா அதை பெட்டு உள்ளார? வெயிட் வரும். வந்துச்சு. இந்த கிளச்சு பூஸ்ட் மாரி சொன்ன கட் ஆகுதாண்ணா? இப்பொழுது பார்த்தோன்னா அதோ மினி ஜாயிண்ட்டு கட்டி சைடில் வச்சுருக்கு. இங்கே பிட் ஜாயிண்ட்டு கட்டி கீழே வச்சுருக்கு. இது வந்து கிளச்சு யூனிட்டு பூஸ்டர், அதையும் கட்டி சைடாக வச்சுருக்கு. இந்த வேலை இதுமாரி எதனா வேலை வரும்ன்றது காரணத்துக்காக தான் இதில் ஒரு டோர் போட்டு ஓப்பன் மாதிரியே வச்சுது. இந்நேரம் இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மேலே எந்த வேலையும் பார்க்க முடியாது. நெட்டு போல்டு கட்டுறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கியர் பாக்ஸ் இறக்க வண்டி வேண்டும். நல்ல ஒரு ஹைட்ராலிக் வண்டி மாரி செட் பண்ணி வச்சிடக்கூடாது. சேஃப்டி இல்லையா? ஏதோ நம்ம தேவையான அளவுக்கு ஒரு 100 நாள் ஏற்றி இறக்கலாம். ஈஸியா இருக்கும், சேஃப்டியா இருக்கும். ஹைட்ராலிக்ல அந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குது. கம்பெனில தான் வச்சிருப்பாங்க ஹைட்ராலிக்லாம். நீ தேவைப்படுறதுல எடுத்துன்னு வரலாம். ஆமா, அதை ஓட்டி சுத்த முடியாதா? இதுவே இது வெயிட் அதிகம். ஆமா, இது நல்லா வெயிட்டா இருக்கு. இந்த மெலிசா வச்சிருப்பாங்க. சும்மா அது கியர் பாக்ஸ் வெயிட்டே தாங்குமான்னு சந்தேகமா இருக்கும். அதெல்லாம் கியர் பாக்ஸ், இந்த கியர் பாக்ஸ் எல்லாம் ஆடும். இது தூக்கி வச்சுனா ஆடும், ஆடாது, அசையாது. ரைட்டு, வெளியே வருவோம் இப்போ வண்டியை. அது வீலு காட்டியில் இருக்குது. ஏவா வண்டி இவ்வளோ வெயிட் ஆகுதுப்பா. இது தூக்கி வைக்கிறதுக்குள்ள போதும் ஆகிப்போச்சு. இன்னைக்கு இதை கழட்டி இறக்கி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அதில் ஒரு லாக் இது மாரி வருமே, டக்கு டக்கு டக்குன்னு, அந்த இது கிடையாது அது? அதுதான். ஆனால் அதான் நாங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் தான் வச்சுருந்தாங்க. அது போட்டு டொக்கு டொக்குன்னு அது கை என்னது ஒரு ஸ்டெப்பு டங்குன்னு அடிக்கும். இறக்கி இறக்கி பயங்கரமாக இருக்கும் அது. அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும். வைக்கிறத மட்டும் சென்டர் மட்டும் கரெக்டாக வச்சுனா போதும். அதில் கீழே வந்து கியர் பாக்ஸுக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த வண்டி நிப்பாட்டி இருக்கு. மேலே கீழே போல்டு எல்லாம் கட்டியாச்சு. இப்போ மேலே போல்டு கட்டினா அப்படியே மெதுவாக
பின்னாடி இழுத்தோம்னா அப்படியே வரும் லைட்டாக. கிளச்சு பிளேட்டு கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் கூட மைலேஜ் ட்ராப் இருக்கும். இப்போ கழட்டுறோம்ல, அதையும் சேர்த்து பார்க்கலாம். கிளச்சு பிளேட் சரி இல்லையா இல்லை நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா கீழே இறக்க போகுது இடிக்கிறதுக்கு. ரைட்டு, இப்போ இறக்கலாம். கியர் பாக்ஸ் ஒரு தனியாக வச்சாச்சு. இப்போது அங்கே இருக்கு வேலை. இதுக்கு ரெக்க பிளேட் வருமா இல்லை வட்டம் பிளேட் வருமாண்ணா? நம்ம தான் மாற்றி போட்டுக்கிறோம், கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்களா? இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வேலை பார்த்துருக்காங்க. அதே கிளச் பிளேட்டா? ரெக்க பிளேட்டு தான் இருக்குது. ரேட்டு நல்லா தான் இருக்குதா? கல் கல்லு நல்லா தான் இருக்குதா? கல்லு காடி ஆச்சுதா? இதெல்லாம் ஓடணும், லைட்டா தானே இருக்கு. அப்ப எதனால அது மாதிரி பிரச்சனை? ஃபிங்கரு ஸ்ப்ரிங்கு கூட எதுவும் ஆடவும் இல்லை. பிளேட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கு. கல்லு இந்த கல்லுக்கு அடி அடிக்கல. அந்த தடமே இருக்கு. ரிலீஸ் பேரிங் மட்டும் மாத்துற மாதிரி வருதா? கிளச்சு பிளேட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, கல்லும் நல்லா தான் இருக்கு.
ஃபிங்கர் மட்டும் இப்போ செட்டிங் போட்டு எடுத்துகிட்டு வந்து மாட்டலாம். அதனாலையும் பிரச்சனை வரும், மாட்டி பார்க்கலான்றாங்க. சரி, ட்ரை பண்ணுவோம். இந்த வண்டி இது பண்ண வாங்கினதில் இந்த ஒரு பொருள் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது கயட்டந்தில். ஃப்ளை வீலும் எடுத்தாச்சு. வெளியே இருக்கு. போகலாம். இதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு போகணும். ஃப்ளை வீலும் நல்லா தான் இருக்கு. அந்த பக்கம் இந்த ஒரு இடம் மட்டும் லைட்டாக கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. ஆனால் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செல்ஃப் மோட்டர் தான் இருக்காரா? இதில் தான் செல்ஃப் மோட்டர் பிடிச்சி வண்டி ஸ்டார்ட் ஆகிறது. அதோட பல்லு கிளச்சு கடை கொண்டு வந்து கொடுத்துருக்கு செட்டிங்ஸ் போடுறதுக்காக. இதெல்லாம் வந்து எடுத்து அதை வச்சுருக்காங்களா, அதுமாரி வச்சு கழட்டிட்டு திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கு. ஒரு 1 hour ஆமாம். அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். சென்ட்ரு ஜாயிண்ட்டு பெட்டு நமக்கு கைட்டு வைக்கல, கைட்டு வச்சு பார்த்துட்டு கிளச்சு செட்டிங் போட்டு வச்சுருக்காங்க. எடுத்துகிட்டு போய் மாட்டலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் பொருள் வாங்கி அங்கேயே வச்சுட்டு வந்துடும். ஏன்னா இதை தூக்கிட்டு போக முடியாது. இதை எடுத்து போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எடுக்கணும். ரிலீஸ் பேரிங்க ரிலீஸ் பேரிங் மாற்றணுமா மக்களே? ஷேக் இருக்குது லைட்டாக. வண்டி வேலையில் கை வச்சா ஒன்று ஒன்றா போய்கிட்டு இருக்கு. இந்த கிளச்சு பூஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப். அந்த ராடு மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் போட சொல்லுது. இது ஆட்டோமேட்டிக்கில் இருக்கான். ஆட்டோமேட்டிக்காக தன்னால் ப்ளே அட்ஜஸ்ட் ஆகிடும். ஆனால் முன்ன பின்ன மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ அந்த ராடு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம். இது ஒர்க்கு, தனி ஒர்க்கு. இதை கொண்டு போய் கொடுத்து கழட்டி அங்கேருந்து தான் ஆல்ட்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் போல். ரிலீஸ் பேரிங் கழட்டி வச்சுருக்கேன். இது எவ்வளோ வருதுன்னு தெரில. ஆல்ரெடி அதுவே வந்து பார்த்திங்கன்னா 2 சென்டர் ஜாயிண்ட் பெட்டு 4900 வந்துருச்சு. இது எவ்வளோ வரும்னு தெரில. எல்லா செலவு எங்கெங்கேயோ போகுது. 2361 ரூபாய் எம்ஆர்பி, 1850 ரூபா. இது ஒரு சென்டர் ஜாயிண்ட் பெட்டு, இது ஒரு பெட்டு வேஸ்ட்டு. ரிலீஸ் பேரிங் பழசும் பூசும் உள்ள இருக்குது. ஒரு லிட்டர் இன்ஜின் ஆயில் வாங்கிட்டு வந்துச்சுட்டு 6750 ரூபா இந்த பெட்டிக்குள்ளே இருக்குது காசு. அதுக்கான பொருள் எவ்வளோ வேலை பார்க்குறதா இருக்குது. ரிலீஸ் பேரிங் வந்து ஏன் மாத்திரம்னா லைட்டாக வீக்காக இருக்குது, ஷேக் இருக்குது. இந்த கிளச்சு பிளேட்டை இறக்கி ஏற்றுற செலவு டபுள் மடங்கு வரும். இதை கொஞ்ச நாள் ஓடட்டும்னு சொல்லிட்டு பரவாயில்ல போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, நாளை பின்ன அது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இன்னொரு டைம் இறக்கிலாம் ஏற்ற முடியாது. ஒரே டைம் பண்ணுறோம். அது வரைக்கும் ரிலீஸ் பேரிங்கும் வாங்கி மாற்றி எடுத்து விட்டணும். வாங்கியாச்சு. இந்த கிளச்சு கிட்டு மட்டும் தனி வேலை. அது மட்டும் கொஞ்சம் இதை வரைக்கும் மாட்டிட்டு அதை கொஞ்சம் கடைசியாக பார்க்கலான்னா பண்ணலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு மக்களே. செலவு மேலே செலவு. ஒரு பொருள் பிரிச்சுன்னா அடுத்து அதுக்கு தகுந்த இன்னொரு பொருள் வேலை.
போனா கிளச் பிளேட் அசம்பிளி மேலே ஏற்றியாச்சு. முன்னாடியே அந்த நெட்டை போட்டு டைட் பண்ணி வச்சுக்கல. இப்போ லூஸ் பண்ணால் போயிட்டு கிளச் பிளேட் அமைக்கும். ஆமாம், அப்படியே எடுத்து கீர் பாக்ஸ் எடுத்து உள்ள போக வேண்டியதுதான். அவ்வளோதான். கல் எதனா கட் ஆயிடுச்சுனாக்கா இது போட்டதுனாக்கா புடிங்க அடிக்காது. இது போடாம கல் கட் ஆயிருந்து நம்ம கட்டோம்னாக்கா புடிங்க அடிச்சிடும். ஏன்னா அது ஸ்ப்ரிங் அவ்வளோ டென்ஷனில் இருக்கும். ஆமாம், ஒரு வண்டி ஓனர் வேற வந்து வரீங்களா இல்லை வேற யாரும் ஒர்க் அவுட் பண்றாரு. பிளேட்டு எல்லாம் நல்லா இருந்தும் மைலேஜ் ட்ராப்பு. ரைட், கியர் பாக்ஸ் எடுத்து போடலாம், உள்ள சொருவலாம். போதுமா? இன்னும் கொஞ்சம் ஏத்துனா இந்த பக்கம் வாங்க. அது உள்ள போகுது. இன்னும் கொஞ்சம் ஹைட்டு லைட்டா ஏத்தணும். அது வந்து நாடு போட்டு தள்ளி தான் முடியும். ரைட்டு, உள்ள போகுது. வெற்றிகரமாக கியர் பாக்ஸை உள்ளே ஏற்றியாச்சு.
இப்போ டிரைவர் தான் ஃபோன் பண்ணாரு, கொடுத்துட்டு சொல்லட்டுமா? சரி ஓகே. நெக்ஸ்ட் ஒர்க் சென்டர் தான். இந்த பெட்டு மாற்ற வேண்டும். 2 பெட்டு, மொத்தம் 3 பெட்டு வரும். அதில் 2 வந்து பழசு, 1 வந்து ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. இந்த பேரிங்கு, இது உள்ள பேரிங், இதெல்லாம் வந்து ஷேக் ஆகுது. அதே மாதிரி இந்த லப்பர் பூட்டெல்லாம் வந்து இதுவாகிடுச்சு, வீக் ஆகிடுச்சு. இந்த பெட்டு வந்து மாற்றிருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அது வரைக்கும் பாருங்கள், அந்த பெட்டு மாற்றணும். அப்படியே அது பேரிங்கு, அந்த லப்பர் பூஸ்ட்டு எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். கட்டிட்டு அது 2 மட்டும், இதுவும் கீழே இருக்கிறத மாற்றணும். முனையில் நம்ம எடுத்து வச்சது பக்கவா இருங்க, கவலைப்படாதீங்க. தனியாக வருமா? அது தனியாக வருமா? தனியாக வரும். ஆனால் விற்கிறது தனியாக வைக்காது. ரைசர் டைப் மட்டும் தான் அது தனியாக வைக்கும். சின்னத்தா கரெக்டாக கரெக்டாக இருக்காண்ணா. கரெக்டாக.
ஒரு ஜாயிண்ட் பெட் மாட்டியாச்சு. இதை கழட்டி சுற்றி பார்த்தது, ஆனால் அந்தளவுக்கு சவுண்டு வரலன்றாரு. இது ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுதான் பயங்கரமாக சவுண்டு வந்து பிடிங்கினே இருக்குது. இதில் அந்தளவுக்கு இல்லை அப்படின்றப்பல என்ன பண்ணலாம், சரி பார்ப்போம். இந்த சென்டர் ஜாயிண்ட் பெட்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் இதை அப்படியே ஏற்றிட்டு அது ஒன்றை மட்டும் ரிட்டர்ன் கொடுத்துடலாம். இப்போ வர கூலண்ட் ஆயிலாம் கம்ப்ளைண்ட் வருது ஒரு சில கூலண்ட் ஆயிலாம். அதான் அதை கழட்டி விட்டு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் மறுபடியும் கரெக்டாக இருக்குது, ஏறுது. ஆனால் உடனே இறங்கிடுது. ஆனால் கூலண்ட் ஆயில் எப்படி தெரியுமா இருந்தது, ஏறந்து தான் இறங்க மாட்டேங்குது. அடுத்த ஜாயிண்ட் வெளியே போக மாட்டாங்க, கையில் வச்சு மோனிட்டாங்க. சென்டர் ஜாயிண்ட் வேலை முடிஞ்சது மக்களே. வர தூக்கம் வந்து ஓகே, வண்டியோட வேலை முடிஞ்சது. காலையிலேருந்து வேலை போயிடுச்சு. நைட்டு ஆகி டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. கிளச்சு கிட்டும் மாற்றியாச்சு, அந்த ராடு மாற்றி போட்டாச்சு. காற்றுல வந்து விழுந்துக்கிட்டு பார்த்தீங்களா, போங்கிட்டு. அவ்வளோதான், இந்த ஒர்க்கு முடிஞ்சது. சென்டர் ஜாயிண்ட்டு வேலையும் முடிஞ்சதுப்பா. சரி ரைட் மக்களே,
மெக்கானிக் ஒர்க்கு முடிஞ்சது கம்ப்ளீட்டாக. நம்மளுக்கு கிளச் பிளேட்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்குமோன்னு சொல்லிட்டு கட்டினா கிளச் பிளேட்டு கம்ப்ளைண்ட் ஆகலை அந்த அளவுக்கு. கடைசியில் அந்த செட்டிங்ஸில் ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கு போல். அதனால தான் அந்த லோடு நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து இழுத்து இழுத்து போகிற மாதிரியும் சவுண்டு வரா மாதிரியும் நரன்னு ஒரு மாதிரி இதுவாகி போச்சு. சரி ரைட்டு, இப்போ பக்காவாக வந்து கிளச் பிளேட் செட்டிங் பண்ணி ஏற்றியாச்சு. மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாங்கினதில் மெட்டீரியல் வந்து 2 லப்பர் வாங்கியிருப்போம். அதாவது சென்டர் ஜாயிண்ட் பெட்டு 2 வாங்கியிருப்போம். சென்டர் ஜாயிண்ட் பெட்டு 1 லிட்டர் இன்ஜின் ஆயில் வேஸ்ட்டு, இது மொத்தமாக சேர்த்து 4910 ரூபா. அது 4000 ரூபா, 4900 ரூபா. அதில் வந்து ஒரு பெட்டு நம்ம ரிட்டர்ன் கொடுத்துட்டோம். அந்த பெட்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்தது வந்து 2450 ரூபா பெட்டு தான் ரிட்டர்ன் கொடுத்தோம். அது ரிட்டர்ன் கொடுத்தது போக மீதி வந்து பார்த்திங்கன்னா 2660 ரூபா அந்த பொருள் வாங்கினது மட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலீஸ் பேரிங் வாங்கியிருப்போம். ரிலீஸ் பேரிங் வந்து 1850 ரூபா. சரியா? இப்போ மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் காசு மட்டும் 4510 ரூபா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும். இதில் அந்த கிளச் பிளேட் செட்டிங் போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து லேபர் 1000 ரூபா. 1000 மெக்கானிக் லேபர் 4500 ரூபா. அந்த கிளச் கீர் பாக்ஸ் இறக்கி ஏற்றினது, சென்டர் ஜாயிண்ட்டுக்கு பெட்டு மாற்றினது, அந்த கிளச் பூஸ்டரில் அந்த இது மாற்றினது எல்லாமே சேர்த்து மெக்கானிக் லேபர் மட்டும் 4500 ரூபா. மொத்தமாக 10010 ரூபா இருக்குது. என்ன போங்க. சரி ரைட் மக்களே, இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கு. இதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத ஓடுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். சரி ரைட், இந்த வீடியோ நான் அதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.